வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கரூர் வைஸ்யா பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றிங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதுக்கான டைம் பீரியட் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும், நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கேல்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிறத விட அதிகமான வட்டி ஷார்ட் டைம்லேயே நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே நமக்கு எல்லா டைம்லேயும் அவைலபிளாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸை வெளியிடுவாங்க. அந்த டைம் பீரியடில் நம்ம வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது கரூர் வைஸ்யா பேங்க்கில் என்ன ஸ்பெஷல் எஃப்டி இருக்குது அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம சேமிக்கிறதுக்கான நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், கோல்ட் சிட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும் அண்ட் எனக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கரூர் வைஸ்யா பேங்க்கோட ஸ்பெஷல் எஃப்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேவிபியோடது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அண்ட் அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் 2024 நம்ம கேவிபியில் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கரூர் வைஸ்யா பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர் பேங்க். அண்ட் இதில் வந்து நமக்கு டெபாசிட் டைப் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் நம்ம ஒன் டைம் வந்து பே பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒன் டைம் நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வட்டியை வாங்கிக்கலாம். ஸோ லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு முறை நம்ம செலுத்திட்டு அதுலேருந்து வட்டியை வாங்கலாம். அண்ட் இதில் வந்து ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குது, நான் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த ஸ்கீம் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு முறை எத்தனை முறை வேணாலும் திரும்ப நம்மக்கிட்ட இருக்கிற லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியும். பட் நம்ம என்றைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னிலேருந்து 444 டேஸ் இப்போ அதாவது இதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு 444 டேஸ். ஸோ நீங்கள் 444 டேஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு டெபாசிட் பண்ணிங்கன்னா அன்னைய தேதியிலேருந்து 444 டேஸ்க்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகும். ஸோ எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெஷல் எஃப்டி மட்டும் இல்லை, கரூர் வைஸ்யா பேங்க்கில் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டென்யூர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 333 டேஸ். பட் அதுக்கான வீடியோ நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 444 டேஸ் மட்டும்தான். இதில் மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 1000 நம்ம டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் கீழே நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் நமக்கு பொருந்தும். அதுக்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட் ஆகும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேறையாக இருக்கும். அதனால் 2 கோடி ரூபாய்க்கு கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு பொருந்தும். அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கூடுதல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் லோன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. எப்படி ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம லோன் எடுத்துக்கலாமோ அதே மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கும் நமக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லோன் அமௌண்ட்டு கிடைக்கும். அதுலேருந்து 80 to 90% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும். அண்ட் இதில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள், அதாவது டிடிஎஸ் வந்து நமக்கு பிடிப்பாங்க. இப்போ நான் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல்லேருந்து மார்ச்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் அதில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அது வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படிங்கிறப்போ ஜென்ரல் சிட்டிசனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதே 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு வட்டி கிடைக்குதுன்னா அதுக்கும் நமக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கு கம்மியாக இருக்குன்னா டிடிஎஸ் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான ஃபார்ம் வந்து எழுதி கொடுக்கலாம். 15G 15H இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுக்கான க்ரைட்டீரியாவில் நீங்கள் வரீங்க அப்படின்னா பேங்க்கில் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான்.
அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 444 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% கொடுக்குறாங்க இந்த 444 நாட்களுக்கு. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே 444 டேஸ்க்கு 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. அதுவும் நமக்கு ஷார்ட் டைமில் அதிகமான வட்டி வந்து கிடைக்கிது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சில கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குமுலேட்டிவ் ஆப்ஷன், அதாவது இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ பேங்க்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இல்லை இயர்லி அந்த மாதிரி நம்ம வந்து வட்டி வாங்கிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ 444 டேஸ்க்குமே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் குமுலேட்டிவ் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு மொத்தமாக அந்த 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணமும் ப்ளஸ் அதுக்கான வட்டியும் சேர்த்து மொத்தமாக வாங்குறது. ஸோ அதுதான் குமுலேட்டிவ் ஆப்ஷன். இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக கிடைக்கிற வட்டியை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ மாதம் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்குகிற அமௌண்ட்டை விட பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ குமுலேட்டிவ் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மாதம் அந்த வட்டி தேவையில்லை, எனக்கு மொத்தமாக கிடச்சா போதும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் குமுலேட்டிவ் ஆப்ஷனுக்கு நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து நமக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ அப்படின்னு 2 பேருக்குமே பார்க்க போகிறோம். இப்போ டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 5000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி 473 ரூபாய் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குமுலேட்டிவ் ஆப்ஷன். ஸோ 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண 5000மும் சேர்ந்து கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு அதே 5000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 505 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கும். உங்களுக்குமே இந்த 505 ரூபா ப்ளஸ் நீங்கள் கட்டின 5000 ரூபா சேர்ந்து மொத்தமாக 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து குமுலேட்டிவ். இது எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ 25000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2365 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு நீங்கள் டெபாசிட் பண்ண பணம் எல்லாமே கூட சேர்ந்து கிடைக்கும். ஸோ சீனியர் சிட்டிசன் அதே 25000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி மட்டும் எவ்வளோனா 2528 ரூபா. 75000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 7095 ரூபாய் கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 75000 ரூபாய்க்கு 7586 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9459 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 1 லட்ச ரூபாய்க்கு 10114 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். 4 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 37,839 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 4 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,459 ரூபாய் கிடைக்கும். 7 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 66,219 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 7 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப 70,804 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 94,599 ரூபா கிடைக்கும். இது வந்து வெறும் 444 நாளில் வந்து நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிது. அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 444 நாளுக்கு வட்டி மட்டும் 1,01,149 ரூபா நமக்கு கிடைக்கிது. ஸோ இது குமுலேட்டிவ் அப்படிங்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக வட்டி கிடைக்கிது. 8% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.